மேஷராசி என்பர்களே, உங்களுடைய தெய்வ வீரிய ஸ்தானாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் பழுதுமடையக்கூடிய ஒரு நாளாக, நீங்கள் எதிர்பார்த்திருந்த வரவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. பெரும் பொருளாதார செலவுகள் ஒன்று காத்திருக்கிறது. உங்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு அவர்கள் மூலம் சில நன்மையும் பெறுவீர்கள். உங்களுடைய எதிரிகள் காணாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களை பகைத்து கொண்டவர்கள் உங்களுக்கு இணக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு, பங்காளிகளுடைய சண்டைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொழில் வளர்ச்சியிலே ஏற்ற வகையில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, பெண்களுக்கு குடும்பத்திலே நல்லதொரு பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, மாணவர்களுக்கு தன்னுடைய ஆசிரியத்திலே பாராட்டு கிடைத்தல் போன்ற அற்புதமான நிகழ்விடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி என்பர்களே, தனஸ்தானாதிபதியான புத பகவானுடைய சாரம், சந்திர பகவான் லாபத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நிலைமை, பூர்வீக சொத்துக்களில் இருந்த வழக்குகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு, கணவன் மனைவி உறவிலே சிறப்பான ஒரு நிலைமை, எதிர்பார்த்த வருமானங்கள் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற ஒரு நிலைமை, பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த நாள் பெற்றுத் தருகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் வளமையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கதிபனான புத பகவானுடைய சாரத்தில் சந்திர பகவான் சென்று கொண்டிருப்பது உங்களுடைய திறமையையும் உங்களுடைய மரியாதையும் சமுதாயத்திலே நிலைநிறுத்தி காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசியல் சார்ந்த துறையிலே இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்களையும், பொது வாழ்க்கை பணிகளில் ஈடுபட்டு போருக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், தொழில் வளர்ச்சிக்காக எடுத்த முடிவுகள் சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாளிலே நீங்கள் பெறுகிறீர்கள். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவதோடு தங்களுடைய முயற்சியிலே வெற்றியும் பெறுவார்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த வகையிலே ஏற்றமும் தங்களுடைய கணவன்மாரிடத்திலிருந்து பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடகராசி என்பர்களே, விரையாதிபதியான புத பகவானுடைய சாரத்தை பெற்று உங்கள் ராசிநாதன் அமர்ந்து கொண்டிருப்பது உங்களை வெளியூர் பிரயாணங்களிலே துரிதப்படுத்தும். குலதெய்வ வழிபாடுகள் செய்வது அல்லது தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக ஏதேனும் திருத்தலங்களுக்கு செல்வது போன்ற விஷயங்களில் வெளியூர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடும். குடும்பத்திலே உறவினருடைய வருகையில் உங்களுக்கு திடீரென ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கையும் மாணவர்களுக்கு நல்லதொரு பாராட்டும் கிடைக்கும். சிம்ம ராசி என்பர்களே, தொடர்ந்து சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலே இருக்கிறீர்கள். சிந்தனைகள் உங்களுக்கு வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் நம் வசப்படவில்லை என்கின்ற ஏக்கத்தினாலே தீவிரமான ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள். அதன் மூலம் வெற்றியும் காண்பீர்கள். எத்தனை பேருடைய எதிர்ப்பு இருந்த போதிலும் உங்களை நீங்கள் வெல்வது என்பது மிக எளிதான ஒரு காரியமாக அமைந்துவிடும். யாரையுமே வெற்றி கொண்டு எதிலும் நீங்கள் சிறப்பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. கஷ்டங்களை தாண்டி உங்களுக்கு சந்தோஷத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வருமானம் தேவைக்கேற்ற அளவு இருக்கும். குடும்ப உறவுகளிலே சச்சரவுகள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். மாணவர்களுக்கு படிப்பு நல்லது நிலைமையை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவானுடைய ஆதிக்கமும், சந்திரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனுடைய சாரத்தில் சஞ்சரிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. திருமணம் கைகூடும். பிரிந்த கணவன் மனைவியர் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், கணவன் மூலம் மனைவிக்கோ மனைவி மூலம் கணவனுக்கோ பொருளாதார ஆதாயங்கள் தேடித்தரும் வகையிலே ஒரு வாய்ப்புகள் போன்ற அற்புதமான பலன்களை தருகின்ற நாள் இது. தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். செய்தொழில் செய்வோருக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பணிமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன.
குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் விரையாதிபதியாக புதனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட்டிருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியம் கருதி செலவு செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் வரலாம். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதிர்பார்த்திருந்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக வருவதோடு அவர்கள் மூலம் ஆதாயங்களை பெறுகின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய எதிரிகளுடைய வீழ்ச்சியுடைய நாள் என்று சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, லாபாதிபதியாக இருக்கிற புதனுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் அவர்கள் மூலம் நீங்கள் பெறக்கூடிய பொருளாதார ஆதாயங்கள் அதிகப்படுதலும், பிரிந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒன்று சேருதலும், பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுதலும் போன்ற அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். உங்களுடைய சமுதாய பணி பலராலே பாராட்டப்படக்கூடிய வகையிலே அமைகிறது. தொழில் வளர்ச்சி உண்டு. வருமானங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடும். புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவருக்கு புத்திர பாக்கியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தனு ராசி அன்பர்களே, அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற உறவுகளிலே சில சிக்கல்களை காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கலாம். திருமண வாய்ப்புகள் தட்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். ஆகையினாலே காலை எழுந்தும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுகளை செய்து கொண்டால் இது போன்ற சூழ்நிலைகள் நீங்கள் தவிர்த்து விடலாம். தொழில் சற்று மந்தமாக காணப்படும். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் புதிய முயற்சிகளிலே சற்று இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதிலும் சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. மகர ராசி என்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் கேதுவோடு சஞ்சரிப்பதனாலே அசாத்திய தன்னம்பிக்கையும் மன முயற்சியையும் கொடுக்கக்கூடிய அவர் அதே சமயத்திலே சற்று குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதனுடைய சாரத்தில் சஞ்சரிப்பதனாலே ஒரு வகையில் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் வருமானங்கள் வருதலும் செய்தி தொழிலே அபரிதமான ஒரு ஆற்றல் பெறக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், உங்களுடைய தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த நாள் காட்டுகிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பொருளாதார ஆதாயங்கள் பெருகும். மாணவர்களுக்கு படிப்பிலே பாராட்டு கிடைக்கும். தங்களுடைய சக மாணவரிடத்திலே நல்ல ஒரு பண்பை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நாளிலே அமைகிறது. கும்பராசி என்பர்களே, தனஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தினாலே உங்களுக்கு பொருளாதார ஆதாயங்கள் பெருகி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கேதுவும் உடன் சஞ்சரிப்பதனாலே அதில் சற்று தாமதமாடக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். பூர்வ புண்ணியாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறுவதை காட்டுகிறது. சிந்தனை தெரிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே உங்களுக்கு சாதகமான ஒரு வழிமுறையை தேடிக்கொள்வீர்கள். அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகளும் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அனுகூலங்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். மீனராசி என்பர்களே, ராசியில் இருக்கின்ற சந்திரன் கேதுனுடைய ஆதிக்கத்தினாலே உங்களுக்கு சஞ்சலங்கள் உண்டானாலும் அவர் புதனுடைய நட்சத்திரத்தை சஞ்சரிப்பதனாலே உங்கள் முயற்சிகளை வெற்றி பெறவும் வைப்பார். அதே சமயத்திலே பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது. தேவைக்கேற்றலும் பொருளாதாரம் இருக்கும். நெடுநாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்குவதற்காக பெரும் முயற்சி பெற்று அதற்கான கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகள் உண்டாகும். வீட்டிலே வேலை பளு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே சற்று கவனம் தேவை.